உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் நீ நிஜமா சொல்றியா? நான் எப்ப பொய் சொல்லிருக்கேன் மோகன் ஐயா? இல்ல, நீ நிஜமாவே இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறது இல்லையா? ஆமா மோகன் ஐயா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தூக்கி போடு இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணி நாம என்னத்தை கட்டோம் சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் சரி கிடையாதுன்னு என்னோட மனசு சொல்லுது. உன் மனசு இப்ப சொல்றத நாங்க முதல் நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோமே இந்த கல்யாணம் சரியில்லைன்னு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஏதோ இழக்கிற மாதிரி தோணுது. நான் வெளியே வர முயற்சி பண்றேன், ஆனா எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி தோணுது. ஐயா, அந்த அட்டைப்பூச்சிக்காக நீ எதையும் எழுந்துட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத. இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? ஹே, எழுந்துட்டியா? குட் மார்னிங். அண்ட் மார்னிங் இவ்வளவு பெட்டர் நியூஸ் உனக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இல்லாம ரிஷி எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை துணை மாதிரி தோணல. போதும், இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில எதுக்கும் அமைதியா இருக்க மாட்டேன். முதல் நாள்ல இருந்து நானும் குஷியும் உனக்கு இதுதான் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா, ஆனா உன் மர மாட்டேங்குதா, ஒண்ணும் ஏற மாட்டேங்குது. இப்பயாவது புரிஞ்சிருச்சுல? தேங்க்யூ கடவுளே. கிருஷ்ண பரமாத்மா, ஹாய். என்ன வர சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கீங்களோ? தேங்க்யூ கடவுள் கிருஷ்ணா, என் வேண்டுதலை நிறைவேத்திட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டியால? மறுபடியும் சொல்லட்டுமா? அது ராதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? கேன்சல், எல்லாம் கேன்சல். அப்படின்னா ராதா இங்கதான் இருப்பா, நம்ம கூட இருப்பா. அண்ட் இனிமே நீ எதை பத்தியும் டென்ஷன் ஆக வேண்டாம். முக்கியமா பாட்டியை பத்தி. பாட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன், டென்ஷனே ஆகாத. கொஞ்சம் என் கூட சண்டை போடுவாங்க தான், ஆனா அவங்களுக்கு என் கூட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட் பண்ணுவாங்கறாங்க. பரவாயில்ல, நானும் ரெடி தான். இல்ல மோகன் ஐயா, நீங்க இல்ல, நான் எல்லார்கிட்டயும் பேசுறேன். கல்யாணத்துக்கு நான் தானே சம்மதம் சொன்னேன், வேண்டான்றதையும் நான் தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரிஷி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். அட, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன பாவம், அவர் வருத்தப்படுவார்ல. யாரு அவன்? பாவமா? என்ன அநியாயம் பண்ண போற நீ அவனுக்கு? அவன் எதுக்குமே லாயக்கு இல்ல, சரியான லூசு. நீ அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. மோகன் ஐயா, சரி, போய் பேசு, போய் பேசிக்கோ. யாரு வேண்டாம் தடுத்தாங்க? தாராளமா பேசு. குஷி, நீ நல்லா இருக்கல? நீ ஒரு பேச்சு பெண், நீ ஒரு ஸ்பீச் உமன், நீ ஒரு இந்திரா காந்தி, சரோஜினி நாயுடு, மேடம் கியூரி. நீ பேசாம வேற யாரு பேசுவாங்க? உனக்கு என்னாச்சு குஷி? நீ எதுக்கு பயப்படுற? போ ராதா, போ. அவனுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு வா. ஏன்னா நீ ராதா ராணி. நான் இப்பவே போய் பேசிட்டு வந்துடுறேன். ராதா, என்னாச்சு இவளுக்கு? குஷி, இங்க பாரு, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். உடனே வந்துருவேன், சரியா? நீ ரெஸ்ட் எடு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ நல்லா இருக்கல்ல குஷி? என்ன பாட்டி, சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த தங்கத்தெல்லாம கொண்டு போவீங்க? ரிஷி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் அது வந்து இங்க தனியா நின்னுட்டு நீங்க என்ன செய்றீங்க? அதில்ல ராதா, நான் சும்மா தான் அப்படியே வந்தேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் காத்து வாங்கலான்னு வந்தேன்.
அப்புறம் 2-3 கால் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதான் அப்படியே வந்தேன். அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இந்த விஷயத்த வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். உங்க அம்மா முன்னாடியும் என் பாட்டி முன்னாடியும். ஆனா அப்புறம்தான் தோணுச்சு, வேண்டாம், முதல்ல உங்ககிட்ட தனியா பேசிடலான்னு தோணுச்சு. ரிஷி, இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரிஷி, வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறதை விட உண்மையை சொல்றது மேல். விருப்பம் இல்லாத கல்யாணம் கல்யாணம் இல்ல, அதுல சந்தோஷம் இருக்காது. அது உங்களுக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லது கிடையாது ரிஷி. அதனால என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நான் யாருக்கு துணையா இருக்கணும்னா, மோகனுக்கு தான் இல்ல? நான் குஷியோட பேரை சொல்ல வந்தேன். ஓய் குஷி, குஷி என்னாச்சு? நாம பண்ணலாம்னு நினைச்ச வேலையை இப்ப ராதா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ரிஷி கிட்ட கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போறா. அவ வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். மோகன், குஷி முகத்தை பாரு, அவன் ஏதோ சொல்ல வரான் கிட்ட. உங்களுக்கு தான் தெரியும்ல, குஷிக்கு இன்னும் அந்த பயம் சரியாகல. அதுவும் இத நேரடியாவே சொல்லிடலாமே. உனக்கு மோகனை பிடிச்சிருக்கு, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. ரிஷி, நீங்க என்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன, நான் இங்க வந்த நாள்ல இருந்து நீ பேசுனது எல்லாமே ஒரே ஒரு வார்த்தை தான். மோகன் சார் இப்படி, மோகன் சார் அப்படி. நீயும் எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்ப இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் கூடாதுங்கிறது என்னோட முடிவு. இப்ப நான் சொல்றேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? ராதாராணி பஜனை பாடினா அவனுக்கு ராதா கிடைச்சிருவாளா? அட, ராதா மாதிரி பொண்ணுலாம் அதிர்ஷ்டம் இருந்தாதான் கிடைப்பா. அவன் கிடைக்கிறான். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவளோட முகமே சரியில்லை. உன்னோட ஆட்டம் எல்லாம் போதும், நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். கிட்ட வராதீங்க. அப்ப இதுதான் உங்க சுயரூபமா? இப்படிப்பட்ட ஆளா நீங்க? அப்படின்னா நான் எடுத்தது சரியான முடிவுதான். அப்போ அதனாலதான் கிருஷ்ணர் என்னோட மனசு நிம்மதியாவே இருக்கவே விடலையா? ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு. இன்னைக்கு என்கிட்ட இப்படி பேசுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பேசுவீங்கன்னு ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.